சூரி சிவன் கோவில் சைவத் தமிழ்ச் சங்கம் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக இசைச்சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் சைவத் தமிழ்ச் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடத்துகின்ற அற்றார் அழிபசி தீர்த்தல் இது 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சென்ற ஆண்டு நடைபெற்ற அதே சிலீரன் மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இப்போது எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் கூறியது போல் சைவத் தமிழ்ச் சங்கம் தாயகத்தில் எங்களுடைய மக்கள் அல்லல் படுகின்ற போது முதன்மை செயற்பாட்டாளர்கள் எங்களுடைய தொண்டர்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதிகளில் தங்களுடைய பணிகளை செய்து வருவதை நீங்கள் எங்களுடைய முகநூல் ஊடாக அறிந்திருப்பீர்கள் உறவுகளே. அதில் ஒரு கட்டமாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உதவும் முகமாக, அதாவது முகமாலே இருக்கக்கூடிய எங்களுடைய சொத்தாக எங்களுடைய வரலாறாக இருக்கக்கூடிய அந்த மூதாளர் அன்பு இல்லத்துக்கு உதவும் முகமாக இந்த ஆண்டும் அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வில் சாப்பாட்டு, அதாவது அந்த உணவு வகைகளுக்கு ஒழுங்கு செய்யக்கூடிய எங்களுடைய சைவத் தமிழ்ச் சங்க தொண்டர் ஸ்ரீஸ்கந்தவேல் அவர்கள் இப்போது உங்களோடு. பறந்து வாழ்ந்து சைவத் தமிழ்ச் சங்கம் அருள்மிகு சிவன் கோவிலினுடைய சிவன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, சைவத் தமிழ்ச் சங்கத்தினுடைய கிளை அமைப்பான அன்பே சிவம் அறக்கட்டளையினால் வருடா வருடம் நடத்துகின்ற அற்றார் அழிபசி தீர்த்தல் எனும் தலைப்பிலே நடத்தப்படுகின்ற தாயக உணவு கண்காட்சியும் கலை நிகழ்வுகளும் தாயக இசை சங்கமும் இங்கே இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது இளைய தலைமுறை பிள்ளைகளுடைய இசை நிகழ்வுகள் நடாத்தப்படுகின்றது வருடா வருடம், நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த வகையிலே இந்த வருடம் 2026ஆம் ஆண்டுக்கான அற்றார் அழிபசி தீர்த்தல் உணவு கண்காட்சியும் தாயக இசை சங்கமும் வருகின்ற 26ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்பொழுது இருந்தே சைவத் தமிழ் சங்கத்தினுடைய தொண்டர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வகையிலே இசை நிகழ்வுக்கான முன்னேற்பாடுகள், கலைஞர்களை தேர்வு செய்வது முதல் கொண்டு அந்த மேடை அலங்காரம், மண்டப அலங்காரங்கள் வரையான வேலைகள் அந்தந்த பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை போலவே எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் கூறியது போல 150க்கும் மேற்பட்ட வகையான எங்களுடைய பாரம்பரிய உணவு வகைகளை செய்வதற்கான முன்னேற்பாடுகள் இப்பொழுது தொடக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வருடம் சிறுதானியங்களிலே செய்யக்கூடிய உணவுகள் பிரத்யேகமாக இந்த வருடம் அதிகளவான சிறுதானியங்களிலே செய்யக்கூடிய உணவுகளை அறிமுகப்படுத்த உள்ளோம். உங்களுக்கு தெரியும், இந்த புலம்பெயர் தேசத்திலே எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இப்பொழுது 2வது 3வது தலைமுறை இங்கு உருவாகி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை அவ்வளவாக தெரியாது. ஆகவே என்னென்ன வகையான தானியங்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகளாக இருந்திருக்கின்றது, அந்த உணவுகளை அவர்கள் உட்கொண்டதனால் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாறுகள் இருக்கின்றது. இப்பொழுது அந்த உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் நாங்கள் கைவிட்டு சுகமாக சமைத்து சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு நாங்கள் மாறியபடியால் வகை தொகையின்றி எங்களை நோய்கள் பற்றி கொண்டிருக்கின்றது. ஆகவே வரும் தலைமுறையாவது ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இந்த மனித வாழ்விலே உண்மையிலே பெற்றோர்கள் பேரன் பேத்திகள் இருக்கக்கூடியதாக பிள்ளைகள் இயற்கையை எய்துவது மிகவும் மனவேதனைக்குரிய விடயம். நோயாளிகளாகி அவர்கள் தங்களுடைய குறைந்த ஆயுளிலே அவர்கள் இந்த உலக வாழ்வை நீட்டு போவது மிகவும் வேதனையான விடயம். எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நாங்கள் ஆரோக்கியமானவர்களாக வாழ்வதற்கு அவர்களுக்கான வழிகாட்டியாக நாங்கள் செயல்பட வேண்டும். அந்த வகையிலே அப்படியான உணவுகளை எங்களுடைய இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி அதை உட்கொண்டு அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய பாரம்பரிய உணவு வகைகளை கண்காட்சிக்காக மாத்திரமல்ல விற்பனையும் செய்யப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நான் முதல் சொன்னது போலவே விசேடமாக இந்த முறை சிறுதானிய உணவு வகைகளை நாங்கள் கூடுதலாக அறிமுகப்படுத்த உள்ளோம்.
ஆகவே ஒவ்வொரு வருடமும் சுவிஸ் வாழ் மக்களும் இந்த சுவிஸின் எல்லைக்கரை புறங்களிலே இருக்கின்ற நாடுகளிலும் இருந்து அன்பர்கள் வருகை தந்து எங்களுக்கு ஆதரவு தருகின்றவர்கள். அதுபோலவே இம்முறையும் உங்கள் எல்லோருடைய வருகையும் நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். உங்கள் பேராதரவு தான் சைவத்தமிழ் சங்கத்தினுடைய வளர்ச்சியும் தாயகத்துக்கான பணிகளும் உங்கள் கைகளிலே தான் தங்கியிருக்கின்றது. இம்முறையும் ஏப்ரல் 26ஆம் தேதி உங்களுடைய அமோகமான வருகையை நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். வருகின்ற ஏப்ரல் 26ஆம் தேதி மண்டபத்திலே உங்களை நேரிலே சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.